மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சன்ல ஒரு சூப்பரான இளநீர் ரசம் செய்ய போறோம் நம்ம பசங்களுக்காக. ஸோ இது வந்து அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றது தான். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுடைய பார்வைக்கும் இது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை லெமன் சைஸுக்கு புளி. ரசம்ன்றது வந்து புளிக்க கூடாது, புளிச்சாலே அது சாப்பிட தோணாது. குழம்பு மட்டும்தான் புளிக்கணும், அதுவும் கார குழம்பு அந்த மாதிரி. அதனால நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, பாதி லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கொஞ்சோண்டு தண்ணி, சும்மா ஒரு 100 ml தண்ணியில வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன். உரல் எடுத்து வச்சாச்சு. இப்ப இந்த ரசத்தை கண்டுபிடிச்சவர் இருக்காரு தெரியுமா, அவர் எவ்வளவு யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உடலுக்கு எல்லா பொருட்களும் ஆரோக்கியமான பொருள் மட்டும்தான் ரசத்துல இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது புளிப்பு கம்மி, இந்த பெருங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு பாயிண்ட் தூக்கல் சாப்பாடுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நம்ம தண்ணிக்கு பதிலா இளநீர் ஊத்த போறோம், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சீரகம். இதோடைய பெனிஃபிட் சொல்றேன். சீரகம் அப்படின்னாலே உடம்ப வந்து நம்ம உடலை வந்து சீர் செய்யக்கூடியது அப்படின்ற அர்த்தம். இதனால என்னன்னா, உடம்புக்கு குளிர்ச்சி, ரத்த ஓட்டம், இது எல்லாமே வந்து சீராகும். இந்த சீரகம் வந்து எவ்வளவு எடுத்து வச்சிருக்கேன்னா, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிடுறவங்க தான் ரசம் செய்ய போறோம். சரியா? ஓகே, அரை டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வச்சுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். இந்த மிளகுல என்ன பெனிஃபிட்ஸ்? கோல்டு காஃப், நம்மளுடைய ரத்த ஓட்டம் இருக்குல்ல, அந்த லெவல்ல வந்து சீர்படுத்தும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், இதுக்கு எல்லாமே நல்லது. நம்ம பார்ப்போம், ஃபீவர் கோல்டு காஃப்னாலே மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன், ஃபீவர் வந்தாலே அந்த ரசம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றது தான். ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம். அடுத்தது சோம்பு. சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம். சோம்புல இருக்கிற பெனிஃபிட், இம்யூனிட்டி சிஸ்டம், டைஜஸ்டுக்கு பெஸ்ட். எனக்கு சில டைம்ல ஏப்பமே வராத போது எடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு வாயில போட்டு மெண்டு அதை சாரை குடிச்சுக்கிட்டே இருக்கும், ஏப்பம் வரும். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, குழந்தைங்க சிக்கன் 65, லாலிபாப், பிரியாணி வேணும், பீஸா வேணும், பர்கர் வேணும், இதுலயே இருக்கீங்க. இதை அம்மா வீட்டுல செஞ்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிடணும். வாரத்துக்கு 2-3 தடவை செய்யணுமா, கொடுங்கம்மா, ஜப்பார் பாய் சொல்லியிருக்காரு உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. இது 3ஐயும் நல்லா நசுக்கிக்கலாம். இது வந்து எப்படின்னா, ரொம்ப பவுடர் ஆக்காம சும்மா மைய இடிச்சாச்சு. இதுல நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் வந்து கம்மி தான், இதுல ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா இந்த வீடியோ வந்து எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்து வச்சிருக்கேன், இதையும் போட்டு இடிப்போம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டோம். இப்போ இதுல என்ன இருக்கு, காரம் இருக்கு. காரம் இல்லைன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாவது, நம்மளுடைய உணவு, இந்திய உணவு வந்து காரம் தான் உணவு. இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அயன், விட்டமின் சி, இது ரெண்டுமே இருக்கு, அதோட சேர்த்து காரம் இருக்கு. ஓகே, அடுத்தது பூண்டு. பூண்டு நான் என்ன பண்றேன், ஒரு 10 பல்லு பூண்டு. இதுல ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஹார்ட் அட்டாக், நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு. இந்த பூண்டு இருக்கு இல்லையா, புடிசா நறுக்கி நைட்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வாயில போட்டு தண்ணி குடிச்சோம், அவ்வளவு ஆரோக்கியம். நிறைய இருக்கு, இதுல சொல்லிக்கிட்டே போலாம். 10 பல்லு. இதுல வந்து இம்யூனிட்டி பவர். இப்ப வந்து ஒரு 15 இலைகள் கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலையில என்ன இருக்கு, நல்லா முடி கருக்குறேன்னா சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த கொழும்புல கருவேப்பிலை வருதா, தூக்கி போடாது, சாப்பிடும். ஓகே, இன்ஃபெக்ஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கருவேப்பிலை ரொம்ப நல்லது, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ இந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் மறுபடியும் சேர்த்து இடிச்சுக்கலாம். இதெல்லாம் இடிச்சோமா, அடுத்தது பாத்தீங்கன்னா முழு மல்லி. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, உடம்புக்கு குளிர்ச்சி, ஜீரண சக்தி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய சொல்லிக்கிட்டே போறோம். மனம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இவரை ஏன் ஃபைனலா போட்டேன் அப்படின்னா, இது ரொம்ப பவுடர் ஆயிடுவது, பவுடர் ஆகக்கூடாது. அவ்வளவுதான், எல்லாத்தையும் இடிச்சுக்கிட்டோமா, தட்டுல போடுவோம். நம்ம இப்ப போட்டு இடிச்சோன்னு இதை மனம் பண்ணி பாருங்க, ப்ராமிஸா ரசம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இங்கேயே நம்ம வந்து ரசம் செஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு திருப்தி வரும். இப்ப நம்ம போட்டு இடிச்சது எல்லாமே சூப்பர். இப்போ இந்த மனத்திலேயே செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு நான் பற்ற வச்சுக்கிறேன். மண் சட்டியில தான் செய்யணும்னு இல்லை, நம்ம எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம்.
மண் சட்டி என்கிட்ட இருக்கு. நல்லா சட்டி சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றலாம். நம்ம நார்மலாக வீட்டில் கடலெண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுவோம். நான் வந்து இந்த இளநீ போட்டு செய்கிறதுனால தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். அதுவுமே குளிர்ச்சி. சூடாயிடுச்சு பாத்திரம். ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினது ஊற்றிக்கலாம். சும்மா இல்லைங்க தேங்காய் எண்ணெய். நான் டெய்லி தூங்கும் போதே கட்டை வரல தேங்காய் எண்ணெய் வச்சுட்டு தூங்குவேன். அப்புறம் வந்து நம்ம தொப்புள் இருக்கு, அதில் ஒரு 2 ட்ராப்ஸ் ஊற்றுவேன். அப்புறம் கண்ணுக்கு மேலே கொஞ்சம் தடவுவேன். இது எப்போதுலேருந்து பண்ணுறேன்னா சின்ன வயசுலேருந்தே பண்ணுறேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து ஓவர் ஹீட்லாம் ஆகாது. ரொம்ப குளிர்ச்சி தேங்காய் எண்ணெய். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்ல தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு படுங்க, காலையில் எழுந்திரிச்சு குளிங்க. ஏன்னா நல்லெண்ணெய் நம்ம வந்து டெய்லி பண்ண முடியாது. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் நல்ல எண்ணெய் போட்டு தேய்ச்சி குளிக்க முடியும். ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி. இது நியூட்ரலாக வச்சுக்கணும். சரியா? இப்போ ரசத்துலையும் ஊற்றிட்டோம். ஜீரகம் சும்மா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு தாளிக்குது. சரிங்களா? இப்போ கடுகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இதில் என்ன பெனிஃபிட்ஸு? எலும்புக்கு பெனிஃபிட். அப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு வராது. அப்புறம் ஒமேகா 3. அது தவிர்த்து நிறைய இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். முடி வளர்ச்சிக்கு நல்லது, குளிர்ச்சி. டெய்லி கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு இல்ல 1/2 ஸ்பூனுக்கு தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த தண்ணி காலையில குடிச்சிட்டு அப்படியே அதை முழுகிடலாம். வயிறு சுத்தமா இருக்கும், வயிறு நிம்மதியா இருக்கும், குளிர்ந்து இருக்கும். சேர்த்தது அப்படியே ஒரு 10 கருவேப்பிலை. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் போட்டு அதுல இடிச்சிட்டோம். ஒரு 10 கருவேப்பிலை தாளிக்கிறது. இந்த தேங்காய் எண்ணெயோட மனம் ஆஹா. இப்ப இந்த கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே பொரிஞ்சு வரும்போது நமக்கு தெரியும் கடுகு வெடிக்கும். வெடிச்சாதான் நம்ம சாப்பிடணும், இல்லைன்னா வந்து அஜீரணம் ஆகும் சாப்பிடும்போது. சரிங்களா? கடுக்கை பொறுத்த வரைக்கும் எப்போ நீங்க தாளிச்சாலும் அது வெடியணும். ஓகே, வெடிய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நேரத்துல நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா, இந்த மசாலா போடுவோம். லேசா ஒரு 2 வறுப்போம். ரொம்பலாம் வேண்டாம், லைட்டா. ஃப்ளேம் லோல வச்சுதான் செய்யணும். சரியா? ஹாட்டாலாம் வச்சு ரசம் செய்யக்கூடாது. அப்புறம் கொத்தமல்லி நல்லா நிறையவே எடுத்து வச்சிருக்கேன். இது தெரியும் உங்களுக்கு, மல்லி நம்ம அதில் போட்டோம். அதே மாதிரி தான் இதுவும் குளிர்ச்சி, ரொம்ப நல்ல ஜீரணத்துக்கு எல்லாமே நல்லா பிச்சு போட்டுருவோம். சும்மா ஒரு 1/4 கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் நசுக்கிக்கலாம். ஏன்னா நசுக்கி போட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா கட்டியா இருக்கும் ரசத்துல. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும். தக்காளிலையும் அவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கு. நம்ம போட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து உறுதியானதான். நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். இந்த தக்காளியை சேர்த்து போட்ட உடனே எல்லா ப்ராசஸும். அடுத்தது மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். இதுல நிறைய ஆன்டிபயோட்டிக் இருக்கு. ஏதாவது காயம் பட்டாலே அதில் வச்சோம்னா அந்த புண்ணு ஆகும். ஸோ இது வந்து நம்ம சாப்பிடுறதுனால உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். சேர்க்குது. அடுத்தது சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சால்ட்டும் அதுவும் சேர்த்த உடனே இந்த புளியை வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 100 ml தண்ணியில அதை நம்ம ஊத்திட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இதுவே நீங்க இளநீர் வேண்டாம், ஸ்கிப் பண்றீங்க, நம்ம வந்து தண்ணியை போட்டு செஞ்சுக்கிறோம் அப்படின்னா நல்லா ஒரு 1-1.5 லிட்டர் தண்ணியில போட்டு புளியை ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம ஊத்தி தான். கொஞ்சம் லேசா இந்த புளி வந்து கொதி வரட்டும். இந்த புளி நம்ம போட்ட மசாலா எல்லாம் கொதி வந்தோடனே நம்ம இளநீ போட்டுக்கலாம். நான் 2 இளநீ வச்சிருக்கேன். எவ்வளவு தண்ணி வருதுன்னு தெரியல. சில இளநீர்ல கம்மியா இருக்கும், சிலது அதிகமா இருக்கும். அதிகமா இருந்ததே ஒன்னே போதும், கம்மியா இருந்தா 2 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். லேசா சும்மா இந்த தக்காளிலாம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். ஏன்னா இளநீர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து பொங்க விடக்கூடாது. அப்படியே கொச்சிக்கிட்டே மேல வரும்போது அணைச்சிடணும், இல்லைன்னா டேஸ்ட் மாறும். ஒரு 2 இளநீ எடுத்தேன், 1 லிட்டருக்கு மேல வந்திருக்கு. ஏன்னா ஒரு சில டைம்ல ஒரே இளநீர்ல வந்துடும். ரெடியா இருக்கணும். அடுப்பு விட்டு போகக்கூடாது. ரசம் செய்யும் போது மட்டும் ஃப்ளேம் மீடியம்ல வைக்கணும். அப்படியே அதை குடிச்சு அப்படியே ஓரமா வரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போயிப்போம். அணைச்சிட்டு கொத்தமல்லி, பெருங்காயம், அவ்வளவுதான், ரெடி. பாருங்க நுர வருது, லைட்டா பபிள்ஸ் வருது பாருங்க. வருதுங்களா? இந்த நேரத்துல ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போடுறேன். இது என்ன
உடம்புக்கு அப்படின்னா ஜீரணமாகும். வயிறு வலி, கேஸ் அப்படின்னும் போது சும்மா லைட்டா கையில போட்டு வாயில ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி குடிச்சோம், வயிறு வலி கேஸ் இருந்தாலும் போயிடும். ஸோ இதை வந்து நம்ம இந்த ரசத்துல சேர்ப்போம். அப்படியே கையோட லேசா வச்சிருக்கிற கொத்தமல்லி முடிஞ்சிருச்சு, அடுப்பு அணைச்சிடும். ஃபைனலா ஏன் மல்லி அப்படின்னா ஒரு ஃபிளேவருக்காக. சரிங்களா? இப்போ இந்த ரசத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடணும். ஏன்னா நம்ம எல்லாமே இடிச்சு போட்டோம், ஒரு 5 நிமிஷத்துல இது என்ன ஆயிடுச்சு, கொதி வர மாதிரி வந்துருச்சு, பொங்கிருச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சோம்னா நம்ம போட்ட அந்த ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா ஊறி அதோட சாரெல்லாம் வந்து இந்த சூப்புல இறங்கி இருக்கும். சரி, அப்புறம் வந்து உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கணும், ஏன்னா இளநீர்ல இனிப்பு தன்மை இருக்கும். சரியா? நார்மலா தண்ணி போட்டா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியா தெரிஞ்சதுன்னா ரசத்துல மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிகமாயிடுச்சுன்னா குறைக்க முடியாது, தண்ணி தான் சேர்க்கணும். தண்ணி சேர்த்தா டேஸ்ட் போயிடும். ஸோ இதுதான். இதை வந்து நம்ம வந்து ஒரு ரசம்னு சொல்றதை விட சூப்புன்னு சொல்லலாம். இது அப்படியே கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுல்ல போட்டு சாப்பிடலாம். இதுல இருந்து தூக்கி போடணும் அப்படின்னா நம்ம பூண்டு இடிச்சோம் தெரியுமா, அந்த பூண்டுடைய தோல் மட்டும் தான் தூக்கி போடணும். இந்த பூண்டை சாப்பிடலாம், மல்லி, கருவேப்பிலை, என்னென்ன இதுல சேர்த்தோமோ எல்லாம், தக்காளி எல்லாமே சாப்பிடலாம். எல்லாமே உடம்புக்கு ஆரோக்கியம் தான். அதே மாதிரிதான் சாப்பாடுலையும் எதையும் தூக்கி ஒதுக்கி வைக்காது. கருவேப்பிலை ரசம் ஊற்றிட்டேன் போறாங்க, கருவேப்பிலை எடுத்து ஊற வைக்கிறது, அதை எடுத்து ஊற வைக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. வெறும் அந்த பூண்டோட தோல் மட்டும் எடுத்து ஊற வச்சுட்டு அப்படியே பசஞ்சு அப்படியே சாப்பிடுங்க குழந்தைங்களா. ஓகே, நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு இந்த இளநீர் ரசம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.